கண்ட்ரோல் எடுக்கணும். நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். கைகளை உயர்த்தி எந்த மதுரமாய் மாற்றும் அன்பே. ஆமென். ஆயிரம் க்ளோரி ஷரலபதனரா நல்ல வினேசராய் நல்ல நன்றி சொல்ல வார்த்தையிலேயே. ஆமென், ஆமென். இந்த மோசேயை குறித்து எகிப்திலே இப்பொழுது ஒரு பேச்சு அடிபடுகிறது. என்ன பேச்சு அடிபடுகிறது? வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் பார்வோனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனுஷன் நமக்கு கண்ணியா இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விட்டுருங்க. எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா? எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா? எகிப்து என்பது சத்துருவின் கோட்டை. எகிப்து என்பது சத்துருவின் ஆளுகை. சத்துருவின் ஆளுகை நம்முடைய ஆளுகை. பார்வோனுடைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, இது எல்லாம் அழிந்து போறது உங்களுக்கு இன்னும் தெரியவில்லையா? ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மோசே பிறக்கு முன்னமே மோசை அழிப்பதற்கான திட்டம் தான் போடப்பட்டிருக்கிறது. எகிப்து மோசை அழிக்க திட்டம் வைத்தது. எகிப்திலே மோசே அழியணும், இதுதான் சத்துருவின் திட்டம். ஆனா எகிப்து மோசையால அழியணும், இதுதான் கர்த்தரின் திட்டம். இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனை உங்களை அழிச்சிட்டு இருக்கு? ஆமே, எந்த பிரச்சனை உங்களை அழிச்சிட்டு இருக்கு? ஒரு காரியம் உங்களை அழிச்சிட்டு இருக்குல்ல, இது அல்ல கர்த்தருடைய திட்டம். அதை நீங்க அழிக்கணும், அதுதான் கர்த்தருடைய திட்டம். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆமே. இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார். இங்க பாரு, ஆமே, சத்துரு உன்னை குறித்து என்ன பிளான் பண்றான்னு ஓரளவு உனக்கு முதல்ல தெரிகிறது. இந்த 4 தொழிலாளிகளை தெரியாது, உனக்கு முதல்ல தெரிகிறது எதுதான் தெரியும்? 4 கொம்பு தான் தெரியும். ஆமே, ஆமே, 4 கொம்பு. அப்ப இதுதானே பிளான். சத்துரு என்ன பிளான் போடுறான்? இவனை கால் கீழே மிதிக்கணும். சத்துரு என்ன பிளான் போடுறானோ அதற்கு அப்படியே ஆப்போசிட் தான் அவர் போடுற பிளான். ஆமே. நமக்கு கர்த்தருடைய திட்டம் தெரியல, உண்மைதான். ஆனா சத்துருவின் திட்டம் தெரியல. ஆமே. நான் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தருடைய திட்டம் நமக்கு தெரியல, ஏன்னா அவரு எப்படி இருக்கிறார்? உயரத்துல இருக்கிறார். சத்துருவின் திட்டம் ஈஸியா தெரியுது. ஏன் தெரியுது? அவன் தள்ளப்பட்டவன், அவன் நமக்கும் கீழே தான் இருக்கிறான். ஆமே. அவன் போடுற பிளான் தெரியுதுல. சத்துரு என்ன பிளான் போடுறான்? முதல்ல கண்ணுக்கு என்ன தெரியுது? 4 கொம்பு தான் தெரியுது. ஓ, இதான் பிளானா? ரைட்டு. சில காரியங்கள் பாரு, சிலர் பாருங்க, எல்லாம் அப்படி கிட்ட வரும்போது இவனுக்கு கொடுத்துடக்கூடாது, இவனுக்கு கிடைச்சிடக்கூடாது, இவனுக்கு கிடைச்சிடக்கூடாது. ஓஹோ, அப்ப எனக்கு கிடைச்சிடக்கூடாதுங்கிறது யார் பிளான் போட்டிருக்கிறா? சத்துருவா. அப்போ எனக்கு கிடைக்கும். இவனை படுக்கையில இருந்து எழும்ப விடவே கூடாது. இவன் வியாதி மேல வியாதியை போட்டு படுக்க. ஓஹோ, இது யார் பிளானு? அப்படியா? அப்ப நான் எழுப்பிடுவேன். ஆமே. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர். எகிப்திலே மோசே அழிவது சத்ருவின் திட்டம். எகிப்து மோசையால் அழிவது தேவனுடைய திட்டம். ஆமே. இந்த வார்த்தையை
இந்த வார்த்தையை பேசும்போது இன்னைக்கு நீங்க எதால நீங்க ரொம்ப 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 சிரமப்பட்டுட்டே இருக்கிறீங்க? ஆமென். உங்களை குறித்து சத்துரு போடுற திட்டம் என்ன? சில நேரத்தில் டைரக்டாவே சவால் விடுவான். சிலருக்கு சில நேரத்தில் சொப்பனத்தில் ஆண்டவர் காட்டி கொடுப்பார் சத்துருவின் திட்டம், அவன் போடுற திட்டம். சில சேலஞ்ச் பண்ணுவாங்க, நீ எப்படி எழும்புறேன்னு பாக்குறேன். எத்தனை 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 சில நேரத்துல நம்முடைய நம்ம மாம்சீகத்துக்கு இடம் கொடுக்க போய் நமக்குள்ள இருந்தே சில நேரத்துல அவன் வந்து பேசுவான். அவ்வளவுதான், உன் கதை இதோட முடிஞ்சது. அதனாலதானே மீகா சொல்லுகிறார், ஏ சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் சத்துரு எதுல சந்தோஷப்பட்டான்? அப்ப சத்துரு எதுல சந்தோஷப்படுறானோ அதுல யாருக்கு சந்தோஷம் இல்ல? கர்த்தருக்கு சந்தோஷம் இல்ல. நான் விழுறது சத்துருவுக்கு சந்தோஷம், நான் எழும்புறது கர்த்தருக்கு சந்தோஷம். ஆமென், ஆமென். நான் தோற்று போவது சத்துருவுக்கு சந்தோஷம், நான் ஜெயிக்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம். நான் பலவீனப்படுவது சத்துருவுக்கு சந்தோஷம், நான் பலப்படுவது கர்த்தருக்கு சந்தோஷம். நான் பாழாவது சத்துருவுக்கு சந்தோஷம், நான் பயன்படுவது கர்த்தருக்கு சந்தோஷம். நான் உதவாமல் இருப்பது சத்துருவுக்கு சந்தோஷம், உபயோகம் இல்லாமல் இருப்பது சந்தோஷம். நான் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம். நீங்க இப்படி பார்க்கணும். இது சத்துரு சந்தோஷப்படுறானா? பெலிஸ்தியர் எப்போ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? சிம்சோன் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் போது பெலிஸ்தியர் சந்தோஷப்படுறாங்க. உடனே சிம்சோன் கேட்டால, ஆண்டவரை இந்த ஒரு விஷயம் நினைத்தரலாம், இறங்குனாரா இல்லையா? அதன் அர்த்தம் என்ன? நீ கட்டப்பட்டிருப்பது அவருக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா பெலிஸ்தியன் சந்தோஷப்படுறான். சத்துரு உனக்கு விரோதமா சந்தோஷப்படும் போது நீ புரிஞ்சுக்கோ, இது அல்ல. அப்ப இதுக்கு மாறா நடந்தா அப்பா சந்தோஷப்படுவா. அதனாலதான் தைரியமா ஜெபம் பண்ண சொன்னார். உம்முடைய சித்தம் பரலோகத்தில். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும் சத்துருவுக்கு என்னை குறித்த திட்டத்துல நன்மை இருக்குன்னு யாராவது சொல்றீங்களா? இல்ல. ஏன்னா அவனுக்கு நம்மை குறித்த திட்டத்துல திருடணும், திருடுனா போக வேண்டியதான, போக மாட்டான். கொல்லணும், அடுத்து அழிக்கணும், வேற இருக்க கூடாது. ஆமென். அப்படியே அவர் வராரு பாருங்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாவன மட்டும் போதாது, அது பரிபூரணப்படும். ஹல்லேலூயா. மோசே எகிப்துல அழியணும், இதுதான் பார்வோனுடைய சத்துருவினுடைய பிளான். ஆனா மோசையை கொண்டு எகிப்தை அழிக்கணும். இங்கே ஒரு தொழிலாளியா கர்த்தர் அவனை கொண்டு வரார். அவன் படிப்பு, அவன் கற்றது எல்லாத்தையும் தூக்கி போரு, என் கோல் எடு, கையில கோல். தேவனுடைய கோல், ஆண்டவருடைய கைடன்ஸ். கோல் என்பது வழிநடத்தல் மட்டும் இல்ல, சப்போர்ட் பண்ண. அதாவது சில இடத்துல எல்லாம் ஏறும்போது இந்த கோலை வச்சு ஏறுவாங்க. ஒத்தாசை, கர்த்தருடைய உதவியில் நிற்கிறான். அவன் எந்த மட்டும் நமக்கு கண்ணியாயிரும். நீங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா, ஏன்னா பைபிள்ல ஒரு வார்த்தை திரும்பி திரும்பி வரும், கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை. அப்ப கர்த்தர் கடினப்படுத்தினான்னு சொல்லும் போது அந்த இடத்துல பார்வோன் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு தானே அர்த்தம். அந்த இடத்துல பார்வோன் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஆனா கர்த்தர் என்ன செய்யல? விடல. ஏன் விட வைக்கல? எகிப்து அழியணும். ஏன் அழியணும்? நாளைக்கு நீங்க புறப்படும் போது உங்களுக்கான ரேமா என்ன தெரியுமா? இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியன். ஆமா, ஆண்டவர் சில பிரச்சனை கொஞ்சம் டிலே ஆகுதா, டோன்ட் வரி. 400 வருஷம் ஆபிரகாமுக்கு சொன்னார். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? கொஞ்சம் டிலே ஆகுது, தாமதமாகுது, உண்மைதான். தடைபடாது. ஆண்டவர் சிலதெல்லாம் இல்லாம ஆக்கிட்டு இப்ப பாருங்க, மோசைய எகிப்துக்கு கொண்டு வரார். எதுக்கு அப்புறம் கொண்டு வரார்? யாத்திராகமம்
4வது அதிகாரம். Thank you, Holy Spirit. 19வது வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ. உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள். ஆமென். எல்லாருக்கும் டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டு தான் கொண்டு வரார். ஆமென், ஆமென். கர்த்தரால கொண்டு வர முடியும். ஆண்டவர் செல்லது செய்வார் பாருங்க. அதனால அப்போ ஆண்டவரை ஃபர்ஸ்ட் அற்புதத்திலே வெளியே கொண்டு வந்துடலாம். ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் இன்னும் ஏண்டவர் இவ்வளவு அற்புதம் நடந்து என்னை எகிப்தில் இருக்க வச்சிருக்கிறீங்க. எகிப்து அழியணும். சத்துருவின் ஆளுகை இனி உன் மேல, உன் தலைமுறை மேல இருக்கக்கூடாது. அந்த கொம்பு விழணும், அந்த கொம்பு விழணும். ஒரு திரி அணைகிறது போல பார்வோனும் அவன் சேனையும் அணைவதை நீ பார்த்துட்டு தான் புறப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மட்டும் இவன் நமக்கு கண்ணியா இருப்பான். கண்ணி. மோசே இப்படி வாரானாலே பார்வோனுக்கு புரியல. ஆனா பார்வோன் கூட இருக்கிறவங்களுக்கு புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே இருக்கிறோம் தெரியுமா. மோசே வார நமக்கும் தெரியலங்க. நம்ம ரிசல்ட் பாக்குறோம். ரிசல்ட் என்ன? இன்னும் அங்கதானே இருக்கிறான், இன்னும் அப்படியே தானே இருக்கிறான். ஏதாவது மாற்றம் இருக்குதா? இன்னும் ஒரு கோலையும் பிடிச்சிட்டு, இன்னும் ஒரு பைபிளையும் பிடிச்சிட்டு, ஒரு பாட்டு புக்கையும் எடுத்து வச்சாச்சு. ஆமென். ஆனா பாட்டு புக்கில் ஒரு பாட்டும் தெரியாது. டைரியும் எடுத்து வச்சாச்சு, ஆனா கையில பெண் இல்லை. நம்ம பார்த்த பரிதாபம் அப்படிதான் இருக்கும். பெரிய டைரி கொண்டு வருவோம், பெண்ணு இல்லை. எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, பார்வோனுடைய ஊழியக்காரர் சொல்ல அழிகிறவனுக்கு தான் தெரியும். ஆமே, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அழிகிறவனுக்கு தான் தெரியும். எகிப்து அழிஞ்சிட்டு இருக்கு, எகிப்து அழிஞ்சிட்டு இருக்கு. அழிகிறவனுக்கு தான் தெரியும், அழிகிறவனுக்கு தான் தெரியும். இயேசு சிலுவையில் ஆமே பிதாவே அப்படி சொல்றது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா காலு கீழே ஒருத்தன் ஐயோ அம்மோன்னு கத்திட்டு கிடக்க தெரியாது. அழிகிறவனுக்கு தான் தெரியும்.